பெரும்பாலான மக்கள் விவசாயம்தான் பண்றாங்க. விவசாயம்தான் நம் நாடு மூச்சு. ஆனா விவசாயி வாழ தெரியல. ஒரு காலத்தில் ராஜா கூட விவசாயிக்கு வணங்குவாராம். இன்று நம்ம வீட்டு சமையலறைக்கு சாப்பாடு தர்றவன் தன்னோட குடும்பத்துக்கு சாப்பாடு தேடி அலைறான். ஒரு ஏக்கர் நிலம் உழைப்பதற்கே லட்சம் செலவாகுது. மழை வரலனா எல்லாம் வீணா போகுது. விவசாயிதான் நம்ம உயிர் பாதுகாவலன். ஆனா விலையில்லாத தானியம் விற்பனைக்கு சந்தை இல்ல. கடல்ல மூழ்குற விவசாயி ஒவ்வொரு நாளும் தன்னோட உயிருக்கு போராடுறான். நம்ம மண்தான் நம்ம அப்பா, நம்ம வீடுதான் நம்ம மாச்சி அப்படின்னு கருதி தன்னையே விட்டு வைக்கிறான் ஒரு விவசாயி. கொஞ்சம் கவனிச்சா போதும், நாம ஒரு நாள் உணவு வீணாக்காம இருக்கலாம். விவசாயி இன்னும் சில விஷயத்த தெரிஞ்சுக்கணும். பயிர் அடிப்படையிலான பயிற்சிகள் மாவட்ட வேளாண்மை அலுவலகத்துல நடக்கும், அதுல கலந்துக்கணும். புதிய தொழில்நுட்பங்களான சொட்டு நீர் பாசனம், மண்வள அட்டை, இயற்கை வேளாண்மை இத பத்தி கத்துக்கணும். இந்த காலத்துல கிட்டத்தட்ட 80% பேருட்ட ஆண்ட்ராய்டு இருக்கும். அதுல நாம் உழவன் ஆப், ராபின் போன்ற டிஜிட்டல் சந்தை மற்றும் விவசாய பயன்பாட்டு செயலிகள் பயன்படுத்தணும். தண்ணீர் சேமிப்பு திட்டமான மழைநீர் சேகரிப்பு, பண்ணை குளம், சொட்டு நீர் பாசனம் பக்கம் செல்ல வேண்டும். அதே மாதிரி அரசாங்கமும் சில விஷயத்த தெரிஞ்சுக்கணும். விவசாயத்துல இருக்கிற பிரச்சனைய, மழை சார்ந்து விவசாயம் நடக்குது, நிலைத்த விலை கிடைக்கிறது இல்ல, கம்பைன் டிராக்டர் வாடகை செலவு அதிகம். PM கிசான் திட்டம் வருடம் 6000 ரூபாய். இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அனைத்து விவசாயிகளுக்கும் வரது இல்ல. மத்திய அரசு மாநில அரசு இடையிலான கொள்முதல் மோதல். இந்திய விவசாய கடன் மட்டும் 18 லட்சம் ரூபாய் கோடி. அதுல தமிழ்நாட்டில் விவசாய கடனில் சிக்கியோர் 24.6 லட்சம் பேர். பயிர் கடன் தள்ளுபடி திட்டம் தேர்தல் நேரத்தில் மட்டுமே திகட்டும் வழக்கம். பயிர் காப்பீடு திட்டம் ஆட்சி நேரத்தில் குழப்பம் மற்றும் ஒப்புதல் கிடைக்க தாமதம் ஆகுது. நாம் மார்க்கெட்டுன்னு சொல்ற நேரடி விற்பனை தொழில்நுட்ப பிரச்சனை மற்றும் கட்டுப்பாடுகள் இருக்கு. நிலையான கொள்முதல் விலை சட்டமாக்கப்படணும். கிராப் இன்சூரன்ஸ் சொல்ற பயிர் காப்பீடு திட்டம் அனைத்து விவசாயிகளுக்கும் இணைப்பு கட்டாயம் ஆகணும். உழவர் சந்தை, கூட்டுறவு விற்பனை மையங்கள் அதிகரிக்கப்படணும். இது எல்லாம் அரசாங்கம் செய்வாங்க. மக்கள் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நேரடி விவசாயியிடம் இருந்து வாங்கும் பழக்கத்தை உருவாக்கணும். ஃபார்ம் டு ஹோம் திட்டங்களை ஆதரியுங்கள். உணவுக்கு நன்றி கூறும் மாற்றுப்பார்வையை குழந்தைகள் முதல் பள்ளி வரை வளர்த்தெடுக்க வேண்டும். விவசாயி ஒரு தொழிலாளி, உணவு வழங்கும் தொழில். தொழிலுக்கு உரிய பாதுகாப்பும் உரிமையும் வழங்கப்பட வேண்டியது அவசியம். நீங்களும் விவசாயம் மேல தனிமரியாதை வச்சிருக்கீங்களா? அப்ப என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.